ஒரு வைரத்தோட வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சா அதை சீப்பான விலைக்கு போய் நீங்கள் விற்க மாட்டீங்க. அதோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் விற்பீங்க. இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் உங்களோட வேல்யூ என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதையும் பார்த்து பயப்பட மாட்டீங்க. வேதத்தில் பாருங்க, மத்தேயு 10:31 போட்டிருக்கு, பயப்படாதிருங்கள், நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, ஏசப்பாவோட கண்களுக்கு நீங்க விசேஷித்தவர்களா இருக்கிறீங்க. அப்படி நீங்க ஏசப்பாக்கு ஸ்பெஷலானவங்களா இருக்கும் போது உங்களை ஏசப்பா அவ்வளோ லேஸ்ல விட்டு கொடுத்துருவாரா? அதனால சத்ருவை பார்த்தோ, மனுஷனை பார்த்தோ, சூழ்நிலையை பார்த்தோ பயப்படவே பயப்படாதீங்க. ஏசப்பா உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்றாரு, பயப்படாம இருங்க, நீங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், நான் உங்களை என்னைக்குமே கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. அதை மனசுல வைத்து கொண்டு ஏசப்பாவை பற்றி கொண்டு ஏசப்பாவை மட்டும் நோக்கி பாருங்க. ஏசப்பா எல்லா விதமான சூழ்நிலையிலும் இருந்து உங்களை விடுவித்து உங்களை உயர்த்தி வைப்பார். கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். If you know the value of diamond, you will not sell it for a cheap rate. Likewise, in your life, if you know the value of yourself, you will not be afraid of anything. Look what the Bible says in Matthew chapter 10 verse 31. Do not be afraid. You are more valuable to God. Yes, you are very valuable to our Lord. You are very special to Him. He will not give up on you that easily. He gave His life. He sacrificed His life to save you. So you are very valuable to our Lord. So don't worry about how people are treating you or how bad your situation is. Just look unto the Lord and rest in His presence. He will take care of everything. He's telling you not to be afraid of anything or anyone. Because on this day, if you surrender everything in the presence of God and if you rest in His presence, He will take care of everything. He's handling everything. He's handling all the situation. He's changing the tables around. So don't worry or be afraid or don't waste your time on the people who don't know the value of you. Instead, spend your time in the presence of God who values you more than anything. So hold on to our Lord. Don't be afraid of anything. Surrender yourself and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.